தகப்பா என்னை எங்க உட்கார வச்சிருக்க பாத்தியா? ஹாய்! வெல்கம் டு தானிஸ் லைஃப் சேனல். நான் ரொம்ப நாளா ஐடிசில இருக்க பெஷாவரி ரெஸ்டாரண்ட்ட ட்ரை பண்ணலான்னு நெனச்சிட்டு இருந்தேன். ஸோ நாங்க இந்த தடவ ஐடிசிக்கு போகும்போது அந்த ரெஸ்டாரண்ட்ட ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். பாப்பாக்கு இதான் ஃபர்ஸ்ட் எவர் அவுட்டிங் அண்ட் வெளியே ஸ்டே பண்ணுறதும் கூட. அவ ஜஸ்ட் 3 மந்த்ஸ் ஓல்டு தான். அண்ட் எங்களோட எங்க அக்கா பையன் ஆருஷும் வந்திருந்தான். ஸோ நாங்க ரூம் செக்இன் பண்ணிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் ஐடிசிக்குள்ளேயே சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு பெஷாவரிக்கு போனோம். ஸோ இங்கே வந்துட்டு டேபிள் ரிசர்வ் பண்ணணும் முன்னாடியே. ஸோ அதனால் நாங்கள் ரூமுக்கு செக்இன் ஆகும்போதே வந்துட்டு ரிசர்வ் பண்ணிட்டோம். நாங்கள் போனப்போ செம்ம க்ரௌடு. மோஸ்ட்லி ஃபாரினர்ஸ் தான் இருந்தாங்க. இங்கே ஆம்பியன்ஸே வந்துட்டு ரொம்ப ரஸ்டிக்காக இருந்துச்சு. அண்ட் இங்கே வந்து ஹைலைட் வந்து சென்டராக லைவ் குக்கிங் கவுண்டர் இருந்துச்சு. ஸோ எல்லாமே நம்ம பார்க்கலாம் லைவாக. செஃப்ஸ் வந்துட்டு குக் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு. Without bone. Oh, this is with bone. Okay. Oh, it's our signature dish. Whole leg chicken run irukku. ஓகே. இவங்களோட மெனு மெயின்லி ஃபோக்கஸ்ட் ஆன் இந்தியன் நார்த் வெஸ்ட் சைடு குசின் அண்ட் தே ஹேவ் பஃபே டூ. பட் அது வந்து டூ காஸ்ட்லி என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் பர் பர்சன் வந்துட்டு 4K அரௌண்ட் வருது. ஸோ ஆஃப்டர் டேக்ஸ்லாம் போக ஈஸியாக 5K வந்துடும். அலாக்காட்லேயுமே கூட எல்லா டிஷ்ஷஸுமே வந்துட்டு காஸ்ட்லி. மினிமம் 2K அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா நான்வெஜ் டிஷ்ஷஸுமே வந்துட்டு அரௌண்ட் 2.5 2.7 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் இங்கே வந்ததுக்கு 2 ஐட்டம் ஆர்டர் பண்ணோம். ஒன்று வந்துட்டு மட்டன் கெபாப் வந்துட்டு அண்ட் இன்னொன்று வந்து ஒரு ஃபுல் ஃபிஷ் கிரில் ஆர்டர் பண்ணோம். ஸோ இன்றைக்கி க்ரௌடு ரொம்ப அதிகம்னால எங்களுக்கு வெயிட்டுமே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் லைக் ½ hour மேலேயே ஆச்சு எங்களுக்கு ஃபுட்டு வர்றதுக்கு. கெபாப் வந்துட்டு ஓகே, டேஸ்ட் ஓகே, இட் வாஸ் குட். கோபி இது எத்தனை பேருக்குன்னு பத்தும் கோபி? 4 பேர் 2 பீஸ் அவ்வளவுதான். பட் ஃபிஷ் வந்துட்டு ரொம்ப பிளண்டாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்டுக்கும் குட்டி பையனுக்கும் பிடிக்கவே இல்லை. ஸோ நான் தான் ஆல்மோஸ்ட் எல்லாமே சாப்பிட்ற மாதிரி ஆகிடுச்சு. Now comes to the point, is it worth the hype or not? Personally, I feel the prices are too high and அவங்க மெயின் டார்கெட் ஆடியன்ஸே ஃபாரினர்ஸ் மாதிரி தான் தெரியுது. ஸோ அதனால கூட இந்த ப்ரைஸிங் இருக்கலாம். இது வந்து என்னோட பர்செப்ஷன் தான். ஸோ நாங்கள் சாப்பிட்ட இந்த 2 ஐட்டம்க்கு வந்துட்டு பில்லு மட்டுமே வந்துட்டு 5000 ஆச்சு. which is damn costly for ஒரு கெபாப் அண்ட் ஒரு ஃபிஷ்ஷுக்கு. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அகெயின் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவேன்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி வரமாட்டேன் பிகாஸ் ஆஃப் த ப்ரைஸிங். நான் வெளியே கூட இந்த ப்ரைஸிங்க்கு பெட்டராக ஐ கேன் எக்ஸ்பீரியன்ஸ். யா, ஸோ ஐ ஹோப் எங்களோட இந்த ஸ்மால் எக்ஸ்பீரியன்ஸ் சம்வாட் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மோர் வீடியோஸ் கூடிய விரைவில்.
Thank you so much and have a great day. Bye bye.